அமெரிக்கா வார்னிங் கொடுத்துக்கிறாங்க கம்பெனிஸ்க்கு, ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு உலகம் முழுவதும். யாராவது ஈரானுக்கு பே பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்துடலான்னு திட்டங்கிட்டம் போயிட்டீங்களா, அதுவும் இந்த சேரிட்டி கொடுக்குறேன், உதவிகள் கொடுக்குறேன், ஹியூமனிட்டி கொடுக்குறேன், அந்த நாட்டுக்கிட்ட கொடுத்து இந்த நாட்டுக்கிட்ட வந்து அப்புறம் ஈரானுக்கு வர மாதிரியான மாத்து விளையாட்டுகள்லாம் விளையாண்டிங்களா, நடக்கிறதே வேற. செகண்டரி சாங்ஷன் போட்டுரும், அன்அக்செப்டபிள் டோட்டலா. ஈரானோட நோ ட்ரேட் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கு. ஈரானை வந்து பார்த்தா பிளாக்கேடு போட்டிருக்கதா சொல்லிக்கிறாங்க. இப்ப ஈரான் இன்னொரு கப்பலை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்திருக்கு. ஈரானோட மேற்கு பகுதிகள் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்படி லபக்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. இதான் யூகே எம்டிஓ இருப்பாங்க இல்லையா, யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன், அவங்க வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பாஸ்ட் போட் வந்து அட்டாக் பண்ணி புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற போல, க்ரூ சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோஸ்டேஜ், ஈரானோட ஹோஸ்டேஜ் அமெரிக்கா விடாத வரைக்கும் ஈரான் இந்த ஹோஸ்டேஜ் எல்லாம் விட மாட்டாங்களா? மிக முக்கியமான நபர்கள், மற்ற நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா, இஸ்ரேல், மேற்கு சேர்ந்த நபர்கள் இவங்களை மட்டும் புடிச்சு வச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்னதான் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும், இந்த பிளாக்கேட் இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும், அமெரிக்காவோட பிளாக்கேட் உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்போ விஎல்சிசி ஹியூஜான ஒரு கப்பல் அமெரிக்காவோட பிளாக்கேடை தாண்டி 1.9 பில்லியன் பேரல்ஸை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு சீனாவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது இந்த டேங்கர்லாம் பாகிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பிளாக்கேடை இவேடு பண்ணி, வாட்டர்ஸை யூஸ் பண்ணி பிளாக்கேடை இவேடு பண்ணி அப்படியே வந்து பண்ண இப்ப இந்தோனேஷியா பக்கத்துல வந்து பண்ண போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள். இதுல என்னன்னா, ஈரானோட தடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஆனா அமெரிக்காவோட தடை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன் அப்படின்னா, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா யூஏஇயோட போர்ட் இந்த சைட்ல எல்லாம் இருக்கக்கூடிய போர்ட்ல இருக்கணும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம பாகிஸ்தான ஒரு டிரான்சிட் போர்ட்டா அந்த குவாடர் கராச்சி போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இந்த பகுதிகள்லாம் வர்த்தகத்துக்காக பயன்படுத்துறாங்களோ, ஈரானோடது அப்படிங்கிறது போல சொல்லாம இதெல்லாம் எங்களோடதுங்க அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் இங்கேயும் ஒரு குத்து அங்கேயும் ஒரு குத்து போல இப்ப ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப வீழ்ச்சியில இருக்காங்க எக்கனாமிக்கல் ரீதியா. அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில பணம் தேவை. இப்ப ஈரானோட வர்த்தகம் பண்றதுக்கு எல்லா பொருளையும் வாங்கி இப்ப பாகிஸ்தான் வழியா வர்த்தகம் நடக்குதா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ஒரு பிரைமரி ஹப், ரீஜனல் ஹப்பா பாகிஸ்தான் மாறிடுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இது நம்மளுக்கு பெரிய ஆபத்து தான். பட் இருந்தாலும் இது போல ஒரு விஷயங்கள் இருக்கு. இதனால சீனாக்கு பெருத்த சந்தோஷம். ஏன்னா ஈரான்ல இருந்து அப்படியே பாகிஸ்தான் வாட்டர்ஸ்க்கு வந்து அங்க போர்ட்ல அடிச்சதுன்னா நேரா வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கு ஏத்திடுவாங்க. சீபக் காரிடோர் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, அது போல ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு சிக்கலா இருக்கும். அப்புறம் சைனா பாகிஸ்தான் உறவு அப்படிங்கிறது மேம்படும். இந்த ரீஜன்ல ஈரானோட அவங்க தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அது மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா போயிடும். நம்மளோட எதிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறான்னு பார்க்கலாம். ஏன்னா இது போல ஏகப்பட்ட ஜியோ பாலிட்டிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில நம்ம எந்த சார்பும் இல்லாம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா இன்னைக்கு அவங்க அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு அவங்க சேர்ந்துக்குவாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு பிரச்சனையானவங்கள மாறிடும். ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சாங்ஷன் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, அமெரிக்கா சாங்ஷன் போட்டாங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எது கேட்குறீங்க? அதனால சீனா வந்து பாத்தீங்கன்னா சொந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க. அதனால ஈரானோட ஆயில் ட்ரேட் பண்ணுவோம். ஹெஞ்சிங் பெட்ரோகெமிக்கல்ஸ் பேர் கொஞ்சம் கட்டால இந்த கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்களோட அசெட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. சைனாவோட மினிஸ்ட்ரி தரப்பு என்ன சொல்லிக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தரப்பு வந்து இந்த சாங்ஷன்லாம் அன்லாஃபுல், இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரூல்ஸுக்கு வயலேட் பண்ணுது. ஸோ அதனால நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரியான கவுண்டர் வெசர் எடுப்போம் அப்படிங்கிற சொன்னது மட்டும் இல்லாம சைனா வந்து பாத்தீங்கன்னா புதுசா டொமஸ்டிக்கா 5 ரிஃபைனரிஸை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட சாங்ஷனுக்கு எகெயின்ஸ்டா வேலை செய்யற மாதிரியே ரெடி பண்ணிக்கிறாங்க.
ஸோ இப்போ ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா இதுல விட்டு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போய்க்கிற மாதிரியான வேலைகளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சைனா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாயிட்டு இருக்கு. இப்போ ஈரானோட க்ரூட் ஆயில் இதுக்கப்புறம் சைனாவோட ரெஃபைனரிக்கு போய் சைனா அங்கிருந்து ஒர்க் பண்ண வச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள். இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, 2 எக்கனாமி. இதுக்கு முன்னாடி ஒரே எக்கனாமி தான் இருந்தது. அது அமெரிக்கன் எக்கனாமியா இருந்தது. அமெரிக்காவோட காசு, அமெரிக்காவோட பேங்க், வர்த்தகம் எல்லாம் அமெரிக்காவோட காசு இருந்தது உலகத்துல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று. சீனாவோட பேங்க் சீனாவோட இது, அமெரிக்காவோட பேங்க் அமெரிக்காவோட இது. அமெரிக்கா பிளாக்கேடு போட்டா எல்லாரும் இங்க வந்துருங்க, இந்த சைடுல நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல சீனா வந்து பாத்தீங்கன்னா அதை ஓவர் ரைடு பண்றதுக்கான வேலைகளை இறங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஆயிலோட எக்ஸ்க்ளூசிவ் பையரா சீனா மாறிட்டு இருக்காங்க. 90ல இருந்து 99% ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயில சைனா தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க சைனா. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் எந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை ஈரானுக்கு. ஸோ எந்த மாதிரியான உறவுகள் சீனாக்கும் ஈரானுக்கும் மேம்படும் அப்படின்ற கேள்விகள். ஏன்னா நாளைக்கு இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் நடக்குது அப்படின்னா சைனாவோட ஆளுமை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிக்கல். வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அரசாங்கம் என்ன முடிவுகள் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். அப்படியே இந்த காக்கசஸ் பகுதியில் வந்துட்டோம்னா இயூவோட பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி மீட்டிங் சமிட் வந்து பண்ண நடந்தது. இது அர்மேனியாவில் நடந்தது. இந்த அர்மேனியாவில் வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் வந்தாங்க. இயூவோட பொலிட்டிக்கல் சமிட்னா பல தலைவர்களோட கனடா உட்பட பல நபர்கள் வந்திருந்தாங்க. இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகை எங்க அர்மேனியாக்கு. அர்மேனியா யாரா இருந்தாங்க? ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் அலையா இருந்தாங்க. சிஎஸ்டிஓல இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஜெலன்ஸ்கி இங்க வந்து அவரோட இதை காமிச்சிட்டு போய்க்கிறார், மைட்ட. சரி, இது ஒண்ணு விட்டுட்டீங்கன்னா அடுத்தது கொசோவோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, அல்பின் குர்டி அவர். ஸோ அவர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பெஷஸ்கியான் அவர்கள், அதாவது அர்மேனியாவோட அதிபரே வந்து பாத்தீங்கன்னா போய் வரவேற்றிருக்கிறார். அப்படின்னா எப்படி? ஏன்னா கொசோவா அப்படிங்கிற ஒரு நாட்டை இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அங்கீகரிக்கல தனி நாடா அர்மேனியா. செர்பியாவோட ஒரு பகுதி தான் நீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மிக பெரும் மாற்றங்கள். இந்த நகர்னோ காரபாக் எப்ப அர்மேனியா கையை விட்டு போச்சோ அங்க இங்க ஒரு பெரும் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. அது எப்படி அமெரிக்கா வந்து ரஷ்யா வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அமெரிக்கா இங்க ஒரு நல்ல கேமே விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ காக்கஸை ரஷ்யா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரே வழி, இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காக்கு ஈரான் தான். இந்த வாசக்கதவு ஈரானை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். காக்கஸை வச்சு இந்த சைடு ஜார்ஜியா யூஸ் பண்ணி ரஷ்யா ஒரு சைடு அடி, இங்க அர்மேனியா அசர்பைஜான் யூஸ் பண்ணி ஒரு அடி, அந்த சைடு உக்ரைனை யூஸ் பண்ணி நாட்டோவை யூஸ் பண்ணி ஒரு அடி அப்படிங்கிறது போல தெற்கு மற்றும் மேற்க மிக பெரும் அளவுல அழுத்தங்கள் கொடுப்பாங்க ரஷ்யாக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து தான் அமெரிக்கா. ஸோ இதுதான் அவங்களோட திட்டமா அப்படின்னா கேள்விகள் இருக்கு. ஆனா நாட்டோ ரெடி ஆயிட்டாங்க போருக்கு அப்படிங்கிறத பல அனலிஸ்டுகள் வந்து பண்ண உறுதியா நம்புறாங்க. அதுக்கான கேள்வி அமெரிக்க படைகளோட விட்றா. இப்போ அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து 5000 வீரர்களை விட்ரா பண்ணியிருக்கலாங்களாம். இது ஒரு செய்தி. பட் ஆனா இப்ப வரக்கூடிய செய்தி என்னன்னா பிரிகேடு எல்லாமே ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாத்தையுமே ஜெர்மனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணிடுவாங்க அமெரிக்கா அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுக்கான காரணங்கள் பலது இருக்கு. ஆனா பெர்லின்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ பாலஸ்தீன் மார்ச் நடக்குது. ஸோ 5300 நபர்களுக்கு மேல மானிட்டர் பண்ற மாதிரியான ஒரு மிக பெரும் க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா பெர்லின்ல வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா தடை செய்யப்பட்ட வாசகங்கள் பதாதைகள்லாம் ஏந்தி பாலஸ்தீனுக்கு வந்து பண்ணா ஆதரவா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜெர்மனியோட போலீஸ் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலயா, ஏன்னா மனம் மாற்றம் இஸ்ரேலுக்கு வந்து பெருசா சப்போர்ட் இல்லாத காரணத்தினால, இந்த ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அட்டாக் பண்ணாத காரணத்தினால அமெரிக்கா இப்போ இந்த பகுதிகள்ல இருந்து விட்ரா பண்றாங்களா, ஜெர்மனில இருந்து கோச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஆனா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும், இது உலகமே ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையில இந்த நாடகம் எப்படி அரங்கேற போகுதுன்றதுதான் கேள்வி அப்படிங்கிற சொல்லியிருப்போம். ஒரு 6 மாசம் இருக்குங்களா? ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம எப்ப இதை சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது போல என்ன சொல்லியிருந்தோம்? அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனை விட்டுறணும். யூரோப்பியன் யூனியன் நாட்டோ, அமெரிக்கா அல்லாத ஒரு நாட்டோ ரஷ்யாவோட சண்டையை பிடிக்கணும். இது போல ஒரு விஷயம் நடக்க இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த நாடகம் எப்படி அரங்கேறுதுன்னு பார்ப்போம்னு பார்த்தோம்.
இப்ப அதுக்கான வேலைகள் நடக்குதா அப்படின்ற கேள்வி. இது ஒரு சைடா. அடுத்த செர்பியாவோட அதிபரான ஊக்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏன் இந்த செர்பியாவோட அதிபர் அப்படின்னா, நீங்க யோசிச்சுக்கோங்க, கெசோவாவோட பிரைம் மினிஸ்டர் அர்மேனியாவுக்கு போயிருக்காரு, இங்க செர்பியா. செர்பியாவோட அதிபரான ஊக்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரிலேஷன்ஷிப் இயூக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் யூஎஸ்க்கும் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது போல ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெட்டு தான், ரெண்டு ஆயிடுச்சு, துண்டு 2 தான் அப்படிங்கிறதோட பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்ட் மட்டும் கிடையாது, இது ஒரு பிகினிங். யூஎஸ் அமெரிக்காவோட கன்ஃபன்ட்ரேஷனுக்கான ஒரு பிகினிங்கா இருக்கலாம். இதுக்கப்புறம் இது ஒரு எஸ்கலேஷன் ராபிடா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கலான்றாங்க. இதுல 2 வகையா அணுகலாம். நம்ம சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவை கழட்டி விட்டு போட்டு அவங்க மட்டும் போய் அட்டாக் பண்ணி ரஷ்யாவை, அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் உதவிகள் மட்டும் வாங்கி காலத்தை ஓட்டுறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் திரும்பியும் சூப்பர் பவராக ட்ரை பண்ணக்கூடிய வேலைகளை இறங்கும் போது அமெரிக்காவோட ஆளுமையை வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபுல்லா புடுங்கி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தலைமை அப்படிங்கிறது போல ஏதோ முன்னாடி நாசி ஜெர்மனியோட எண்ணத்துல திருப்பி யூரோப்பியன் யூனியனை யூனிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சூப்பர் பவர் மல்டி போலாரிட்டி வேர்ல்டு இது போலாம் பேசுறாங்க இல்லையா. அதில் இயு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை நாடு அப்படிங்கிறது போல வந்துருமா. பல நாடுகள் ஒரு அமைப்பா இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் ஒரே நாடு அப்படிங்கிறது போல வர்றதுக்கான வேலைகளை இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். எது எந்த மாதிரியான விஷயங்கள் யோசிச்சாலும் எக்கனாமிக்கல் ரீதியா பல நாடுகளும் பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாட்டுக்கணும். ஏன் இதை இன்னும் மேலும் உறுதி செய்யலாம் அப்படின்னா, பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக உதவிகள் செய்யறாங்க. கடன் கடன் கடனுக்கு மேல கடன் அப்படிங்கிறது போல உக்ரைன் வாங்கினாலும் அது எல்லாமே பாதிப்பு அப்படிங்கிறது யாரோட பேக்கெட்ல இருந்து போனா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தான் போகுது. ஆனா அந்த அஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் நாடுகளுக்கு இருக்கிற மாதிரி உக்ரைனுக்கு இருக்கானா அது ஒரு மிக பெரும் கேள்விதான். என்னதான் உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதாளத்துல இருக்கு, பயங்கரமான அட்டாக் நடக்குது, வெடிக்குது, பொங்குதுன்னு இத்தனை நாளா பாத்துட்டு இருந்தோம். ஆனா உக்ரைனோட கேபிட்டல வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் லக்ஸுரி காரா இருக்கு. பணக்கார கார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிரான் ரோன்களை விட அதிகமா இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பணக்காரர்கள் அவங்களாம் ஆண் மகன் தானே, அவங்கள டிசிசி எம்ப்ளாயி பிடிக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பணக்காரர்கள் நிம்மதியாக உக்ரைன்ல வாழ்ந்துக்கலாம், ஏழைகளா இருந்தா ஃப்ரண்ட்டுக்கு போ, நாட்டை காப்பாத்து, தேசப்பற்று வேண்டாமா அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி புடிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இது போல லக்ஸுரி கார் உக்ரைன் முழுவதும் இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. அதுவும் குறிப்பா கேபிட்டல் கீவ்ல அள்ளல்ல குறையாத சூப்பர் கார்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, சண்டையில ஏதாவது குறைஞ்சிருக்கா, ஏதாவது ரஷ்யா உக்ரைன்ல ஏதாவது பண்ணிருக்காங்க. இப்ப திரும்பவும் 2 ஆயில் டேங்கர் அடிச்சிட்டாங்க உக்ரைன், ஆன் ஃபயர்ல இருக்காங்க. இப்ப ஆயில் டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் உக்ரைன் ரஷ்யாவோட அடிக்கும் போது இப்ப திரும்பவும் ரஷ்யா அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ சாங்ஷன்ஸை நாங்க போடுறோம், ஜெலன்ஸ்கி சொல்லி நாங்க சாங்ஷன் போடுறோம் ரஷ்யாவோட இந்த கப்பல்கள்ல இந்த 2 வெசல் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் நோவோசிர்ஸ்கில இருந்து வருது, நாங்க சாங்ஷன் போட்டிருக்கோம். அங்க இருந்து இந்த டேங்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுது, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிற அட்டாக் பண்ணிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது அதிருப்திகளை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வருது. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஈரான் பிளாக்கேடு போடுறாங்க, கப்பல்களை பிடிக்கிறாங்க, அண்டை கொடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இங்க உக்ரைன் ரஷ்யாவோட தான் அடிக்கிறாங்க. இப்ப ரஷ்யா பதிலுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் ஓகே தான். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான் செய்திகளா வந்துட்டு இருக்கே தவிர இது முடியுது, பிரச்சனைய பேச போறாங்க, தீக்க போறாங்க, முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு செய்தியும் தென்படுற மாதிரி இல்லை. இது போல எஸ்கலேஷன் அப்படின்னு வரும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாசங்கள் ரொம்ப கடுமையா இருக்க போது, எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி நாடுகள் பாதிப்படைய போகுது அப்படிங்கிறது தெரியல. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்து இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையன் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும்.
உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பயணம் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.